ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நான் எங்கே போயிட்டுருக்கேன்னா கன்னியாகுமரி தாங்க போயிட்டுருக்கேன். கன்னியாகுமரி போயிட்டு அங்கே இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்க்குறேன். இங்கே மூணு பேர் இருக்காங்க. வந்து வீடியோவில் வந்து ஃபேஸே காட்ட மாட்டேன், நீங்கள் யூடியூப்பில் போட்டுருவீங்கன்ட்டு பாருங்க. எல்லாமே பின்னால் அப்படியே சைலண்டாக இருக்காங்க, காட்ட மாட்டாங்களாம். பின் ட்ராப் சைலண்டாக இருக்கார். ஸோ அதனால் வந்து அங்கே போய் யாருமே காட்ட மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து அங்கே போயிட்டு நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், எல்லாமே பயந்து போய் ஃபேஸ் எல்லாம் காட்ட மாட்டேன்றாங்க. சரி, நான் மட்டும் தான் காட்டுறேன், நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, பாய். ஃபைனலி மக்களே, வி ரீச் கன்னியாகுமரி. எல்லாமே கேமரா ஓப்பன் பண்ணோன்னே செதறி ஓடுறாங்க. என் கேமராவில் வரக்கூடாது, யூடியூப்பில் வரக்கூடாதுன்னு காரை பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து கன்னியாகுமரி வந்திருக்கேன். எப்போ லாஸ்ட் டைம் வரும்போது வந்து நல்ல மழை, இந்த டைம் வந்து மழை இல்லை. ஸோ அதனால் வீடியோ எடுக்கலாம். வாய்ஸ் வந்து கிளியராக கேட்காது, ஏன்னா நான் வந்து மைக் கொண்டு வரல. கன்னியாகுமரி போகிற பிளானே இல்லை, சொன்னால் மைக் நான் கொண்டு வரல. மக்களே, அது வந்து வாய்ஸ் கிளியராக இல்லைன்னு வந்து ஃபீல் பண்ணாதீங்க. நான் மறந்துட்டேன் மைக் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. நான் வந்து கன்னியாகுமரி பீச் வரதாட்டு ஒரு பிளானே கிடையாது. நாகர்கோவில் ஒரு சின்ன ஒரு வேலையாக வந்தேன். சரி, அப்படி லைக் சண்டே தானே அப்படின்னு நானும் கிளம்பி பீச்சுக்கு வந்துட்டேன். ஸோ அதனால் தான் வந்து மைக் எடுக்க மறந்துட்டேன். எப்போ அங்கே நல்ல க்ரௌடாக இருக்குது சண்டே. ரொம்ப ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்தேன், மழைனால ஷூட் பண்ண முடியல. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்போ தான் வந்து இந்த மாதிரி ஒரு க்ரௌடை நான் கன்னியாகுமரியில் பார்க்குறேன். மேபி இருக்கலாம், நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் லாஸ்ட் டைம் வரவங்க கூட க்ரௌடு எதுவுமே இல்லை. எங்கே போகிற? இங்கே பாரு, கேமரா பார்த்து பயந்து ஓடுறது நான் நினைக்கிறேன். ஏன்னா கன்னியாகுமரி நான் வந்து பல வருஷத்துக்கிட்ட வந்து 2 ரூட்டாக டிவைட் ஆகி போகுது. எப்படி போகிறதுன்னு தெரியல. எப்போ வெயில் சுளிர் நடிக்கிறேன். இத்தனை ஈவினிங் வந்து 5:30 ஆகுது. கன்னியாகுமரி வந்து ரொம்பவே மாற்றிட்டாங்கப்பா. எவ்வளோ சேஞ்சஸ், எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கன்னியாகுமரி வந்துருங்க. நல்ல சேஞ்சஸ், நல்ல மாற்றம் உண்டு. காந்தி நினைவு மண்டபம், சண்டேனால எல்லாருக்கும் லீவ். ஸோ அதனால் நல்ல க்ரௌட். சண்டே அது நல்ல க்ரௌடாக இருக்குது.
கலரில் மேலே அப்படியே வந்து இல்லை டிரான்ஸ்பேரண்டாக நல்லா தெரிஞ்சது தண்ணியில். கொஞ்சம் அங்கே போயிடுச்சு. வேறு ஏதாச்சும் வருதா பார்ப்போம். இது 2 நண்டு சுற்றிட்டு இருந்தது, அது எங்கே போச்சுன்னு தெரியல. மீன் பாருங்க, மீன் செம்மையாக இருக்கு. எவ்வளோ பெரிய மீன். அலையில் அப்படி இங்கே அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு போல இருக்கு. போயிடுச்சு. அங்கே உள்ள கிடக்குது. பீச்செல்லாம் ஹலோ கைஸ், பீச்செல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு கார் பார்க்கிங்கில் காரை ஓட்டிருக்கேன். கார் எடுக்க போயிட்டுருக்கேன். கேமரா ஆன் பண்ணி இந்த மாதிரி வந்து பேச ஆரம்பித்தோடனே கேமரா வந்து இப்படி கை அப்படி எடுத்துகிட்டு வந்தாலே கூட வந்தாங்க அத்தனை பேர் சதுரி ஒரே ஓட்டம். கடவுளே, எதுக்குப்பா அந்த ஓட்டம்? இங்கே பாருங்கள், ஒருத்தங்க பாருங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு போகிறான். ஷாலெல்லாம் தூக்கி போட்டு என்ன பயம். ஃபேஸை யூடியூப்பில் காட்ட மாட்டாங்களாம். ஸோ கன்னியாகுமரி பீச்லேருந்து கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக ஃப்ரண்ட் கேமரா வந்து கிளியராக தெரியல. ஸோ ஓகே, நான் போகிற உள்ள அப்படியே வீடியோ நான் எடுக்கிறேன். ஓகே, ஃபைனலி வி கேம் டு டீ ஷாப். இல்லை 2 பாதாம் பால் டோக்கன் வாங்கணுமா? அங்கே டோக்கன் இருக்கும். சாய் அவங்க வந்து கடைசியில் பதாம் பால் வாங்கிக்கணும். பதாம் பால் பாருங்க கட்டு. யாருக்கும் கேக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் வேண்டாம். சூப்பர். சாய் கடையில் நல்ல க்ரௌடு. சாய் குடிச்சு அப்படி கிளம்ப வேண்டியதான். ஃபைனலி கைஸ், வீடியோ வந்து சேர்ந்தாச்சு கன்னியாகுமரி போயிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வந்து இதே மாதிரியான சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். திஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சுமந்த். பாய் 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 பாய்.